வரலட்சுமி பூஜை சிறப்பான முறையில் கலசம் வச்சு பண்ணலாமா, படம் வைத்து பண்ணலாமா, இல்லை முகம் வைத்து பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். நம்மளால் முடிந்தது எந்த படமாக இருந்தாலும், லட்சுமி படமாக இருந்தாலும் சரி, லட்சுமி குபேரர் படமாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிந்த படத்தை வச்சு சிறப்பான முறையில் பூஜை செய்யலாம். லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான ஐஸ்வர்ய கோலங்கள் எல்லாம் போட்டு மங்களகரமான பொருளாக சொல்லப்படுற கோமதி சக்கரம், குன்றின் மணி, சிட்டி காஜல், தாமரை மணிகள், மஞ்சள் இது மாதிரியான முக்கிய பொருட்களால் கொண்டு நம்ம பூஜை செஞ்சு அம்மாவை வழிபடலாம். முக்கியமான நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு நம்ம பூஜைகளை சிறப்பாக பண்ணலாம். வரலட்சுமி பூஜைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான எல்லா பொருட்களும் அந்த பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிலைகள் இருந்ததுன்னா சிலைகளை பச்சரிசியின் மேலே அமர்த்தி நம்ம பூஜைகள் செய்யலாம். வலம்புரி சங்கு இருந்தால் அதையுமே கூட பூஜையில் வைக்கலாம். நம்மளால் முடிந்த அளவிற்கு உண்மையான பக்தியோடு செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே சிறப்பான பூஜை தான்.